அலட்சியம் என்பது ஒரு விதமான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய மன வலிமை இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை அலட்சியப்படுத்தும் போது நம்மை நாமே தற்காத்து கொள்ள சில நடைமுறை வழிகள் இங்கே தரப்படுகிறது. 1. எதிர்வினை ஆற்றுவதை தவிர்க்கணும். டோன்ட் ரியாக்ட். யாராவது உங்களை அலட்சியப்படுத்தினா உடனடியாக கோவப்படுவதோ அல்லது வருத்தப்பட்டு அவர்களிடம் விளக்கம் கேட்பதோ அவர்களுக்கு இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கும். அமைதியாக இருப்பது தான் மிக சிறந்த பதில். உங்கள் அமைதி அவர்களுக்கு நீங்கள் அந்த அலட்சியத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பதை காட்டும். 2. சுய மதிப்பீட்டை மேம்படுத்துதல். செல்ஃப் ஒர்த். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது உங்களின் மதிப்பு அல்ல, அது அவர்களின் குணாதிசயம். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை நம்புங்கள். நான் யாருக்கும் குறைந்தவன் அல்ல என்ற எண்ணத்தை ஆழமாக பதிய வையுங்கள். உங்கள் திறமைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உயரும் பொழுது இன்று அலட்சியப்படுத்தவர்கள் தானாகவே தேடி வருவார்கள். 3. எல்லையை தீர்மானித்தல். செட் பவுண்டரிஸ். தொடர்ந்து ஓரிடத்தில் நீங்கள் மதிக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் இருந்து தள்ளி இருப்பதே சிறந்தது. உங்களை மதிக்காத நபர்களிடம் அதிகம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் உங்களை நேசிப்பவர்களுக்காகவும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் செலவிடுங்கள். 4. கவனிக்கும் விதத்தை மாற்றுதல். அலட்சியப்படுத்தப்படும் பொழுது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சிந்திப்பதற்கு பதில் இது எனக்கு தேவையா என்று சிந்தியுங்கள். சில நேரங்களில் சிலருடைய அலட்சியம் நாம் தேவையற்ற மனிதர்களுடன் பழகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் ஒரு எச்சரிக்கை மணி. 5. செயலில் காட்டுங்கள். பேச்சை விட செயலுக்கு வலிமை அதிகம். உங்கள் இலக்குகளில் தீவிரமாக உழைத்து நீங்கள் அடையும் வெற்றி உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் பார்வையை மாற்றும். ஒரு இடத்தில் நீங்கள் மதிக்கப்படவில்லை என்றால் அங்கு உங்கள் இருப்பை விட உங்கள் இல்லாமை ஆப்சன்ஸ் அவர்களுக்கு புரியட்டும். சுயமரியாதை என்பது மற்றவர்கள் தருவது அல்ல, அது நமக்குள் நாமே வளர்த்து கொள்வது. இந்த சூழலை தாண்டி வர உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில், அதாவது புத்தகம் வாசிப்பது, புதிய கலைகளை கற்பது, இவற்றில் நேரத்தை செலவிடுங்கள். மனதை வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலை தொட்டு அதில் இருக்கும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.